இன்றைக்கி நான் பனானா கேக் தான் செய்ய போகிறேன். 1 எக் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ½ கப் சுகர் எடுத்து அதுவே கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு 2 கப் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப் மைதா எடுத்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ½ டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு 10 கிராம் பட்டர், அப்புறம் வந்து 1/4 கப் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் எடுத்துக்கிட்டு ½ டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் 3 பனானா எடுத்துக்கிட்டேன். 3 பனானா வந்து 3/4 கப்பு வந்துச்சு, 3/4 கப் வந்துச்சு. எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு ஓடிஜியில் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் 30 மினிட்ஸ் வச்சேன். பனானா கேக் ரெடி. நான் இப்போ பேக் பண்ணும்போதே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. 1 எக்லேயே சாஃப்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ.